தாய்மாமா உறவுகளிடம் பிரச்சனை, அதே போல் கடன் பிரச்சனை. ஸோ இப்படி நிறையா பிரச்சனை, நிறைய போராட்டம். நீங்கள் பிரச்சனை சந்திக்கிறீங்கன்னா தான் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு இருக்குது. அத்தனை லிஸ்ட்டும் டெலிட் செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னுடைய முயற்சியெல்லாம் வெற்றி பெறுறேன். என்னால் முடியலைங்கிற வார்த்தையை இனிமேல் நான் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை. என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிறாரு, என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம். 2ஆம் திருமணம் முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள், அதாவது திருமண வாழ்க்கையில் டிவோர்ஸ் ஆனவங்க அல்லது கணவன் ஒரு பிரிவில் உள்ளவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம், 2வது திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் சாத்தியக்கூறு உண்டு. அதே போல் மீன ராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே பார்த்திங்கன்னா ஏமாற்ற தெரியாது, ஆனால் ஏமாற ரொம்ப அதிகமாக தெரியும். ஒரு அன்பு அப்படின்னாலே அது உங்களுக்கு வம்பு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதலே நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர போகிறீங்க. இதில் மீன ராசி என்பர்களில் யார் யாரெல்லாம் மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கீங்களோ, உங்களுடைய அழுத்தம் வருகிற ஆனி மாதம்